இந்த சம்மருக்கு வந்து ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பாவக்காய் வச்சு புளிக்குழம்பு பார்க்கலாமா. இங்கே வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பாவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடையில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் வெந்தயம் தாளிச்சிக்கலாம். கடுகு வந்து பொரிச்ச உடனே வந்து வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆன உடனே தக்காளி வந்து சேர்த்து விட்டுடலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வந்து வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இந்த மாதிரி பொடி பாவக்காய் கிடச்சா வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும். இதை போட்டுட்டு வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வதக்கிக்கலாம். பாவக்காய் வந்து வதங்கினோடனே சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1 கப் புளி வந்து சேர்த்துக்கிட்டேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்தோடனே சின்ன துண்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடி. இதோட பொரியல் வந்து பார்ட் 2